நாதமுனிகள் உட்கார்ந்துட்டு தாமிரபரணி ஆத்தங்கரையில 12,000 முறை இந்த கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற முழு பிரபந்தத்தை சொன்ன உடனே யோக தசையில் சுவாமி நம்மாழ்வார் தோன்றினாராம். இப்ப இவர் கேட்டாரா, நீங்க ஒரு 10 பாடல் பாடியிருக்கீர்கள், ரொம்ப நன்னா இருக்கு, 990 எங்கேன்னு கேட்டாராம். அப்பா உனக்கு ஸ்பெஷல் ஆஃபர், 990 நான் கொடுக்க மாட்டேன், 3,990 உனக்கு நான் கொடுத்துடுறேன். நான் பாடினது மட்டும் இல்ல, பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருவழிசைப்பிரான், நான் மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார் பாடின அத்துணை பிரபந்தத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், 4,000 உங்ககிட்ட கொடுத்துடுறேன். நீ கேட்டது 990, நான் உங்ககிட்ட கொடுக்கறது 3,990. இதுக்கெல்லாம் நீ மெட்டு கட்டு, நல்ல ஒரு தாளத்தோட பாடு, இதுக்குன்னு அரையர்களை ஏற்படுத்துன்னு சொன்ன உடனேதான் சுவாமி நாதமுனிகள் இந்த பாசுரத்துக்கெல்லாம் மெட்டு போட்டு அழகா அதை வகுப்படுத்தி அதுல 1,000, 2,000 திருவாய்மொழி இயற்பான்னு சொல்லி அதெல்லாம் பிரிச்சு தாளத்தோட பெருமாள் எதிர்க்க பாடுறா மாதிரி சில பாகவதோத்தமர்களை உருவாக்கினார்கள். அவர்களுக்குத்தான் அரையர்னு பேர். அதுதான் இன்றளவும் கோவில்கள்ல அரையர் சேவை நடக்கும். அப்படின்னா அந்த நம்ம இன்னைக்கு கோவில்கள் தோறும் இவ்வளவு பாசுரங்கள் பாடிட்டு இருக்கோம்னா காரணம் நாதமுனி. நாதமுனிக்கு இந்த பாசுரங்கள் கிடைச்சதுக்கு காரணம் கண்ணினும் சிறுத்தாம்பை பாடினதுனால. கண்ணினும் சிறுத்தாம்பை இவருக்கு கத்து கொடுத்தது அந்த ஊர் மக்கள். இவருக்கு ஐடியா கிடைச்சது இந்த ஆறாவமுதேங்கிற பாடல். அப்படின்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சார்கபாணி பெருமாளுடைய பாசுரங்கள் மூலமாகத்தான் நமக்கு 4,000 கிடைச்சது. அதனால்தான் ஆழ்வார் எடுக்கிறார், ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே. இதுக்கு ஒரு ஐதிஹ்யம் சொல்லுவா. பெருமாளுக்கு அங்க ஆறாவமுதன், ஆறாது அமுது இருந்தால் ஆறாவமுதன் அந்த அப்பா வரணும். ஏன்னா இப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அல்ல, தமிழில் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. அந்த நடுவுல இப்பு சேர்க்கணும். அந்த மாதிரி ஆறாவமுதன். ஆறாவமுதன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்வீட். இந்த தீபாவளிக்கு எவ்வளவு ஸ்வீட் வாங்குறோம், பண்றோம், எல்லாம் பண்றோம். வாயில நன்னா இருக்குன்னு ஒண்ணு போடுறேன். எங்க ஆத்துல இந்த பாதாம் பூரி இத்தியாதிகள்லாம் பண்ணுவோம். வாயில போட்டா அப்படியே கரையும், அவ்வளவு நன்னா இருக்கு. அதை பார்த்தாலே பெருமாள் இங்கேருந்தே நன்னா தெரிவார். அந்த அளவுக்கு ஸ்வீட் நன்னா, ஸ்வீட் நல்லா இருக்கேன்னு சாப்பிடுவோம். 2வது முறை கொடுக்கும்போது நம்ம சாப்பிடுவோம். ஆனா நமக்கு ஒரு இச்சை, அது என்னன்னா முதல் தடவை சாப்பிட்டா மாதிரி இல்லையா? அதுக்குதான் லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினாலிட்டி பை எக்கனாமிக்ஸ்ல. அப்படியே முதல் முறை சாப்பிட்டா மாதிரி இல்லை. 3வது தடவை கொடுத்தா சரி இதோட நிறுத்திக்குங்க போறோம் அப்படிமா. 4வது முறை கொடுத்தா நம்மளே அவர் காலில் விழுந்து சேவிச்சிருவோம், வேண்டாம், ஏன்னா திகட்டி போயிடும். ஆனா இந்த கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பெருமாளை நீங்க சேவிச்சுட்டு வரேன் வெளியில, இன்னொரு தடவை சேவிக்கலான்னு போறேன். அப்ப கொஞ்சம் டேஸ்டும் அனுபவமா குறைஞ்சிருக்கணும் இல்லையா? முன்னை விட ஏறி இருக்குமா. அதனால இவர் அமுது ஆறாத அமுது, அதனால ஆறாவமுதன்னு பேர். ஒரு முறை ஒரு அரையர் புறப்பட்டு இங்கேருந்து சென்றாராம் வடதேசத்துக்கு. அவ கேட்டானா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீர்? பாஸ்கர கஷேத்திரம். ஓ, கும்பகோண கஷேத்திரே. ஆம், கும்பகோண கஷேத்திரத்துல வந்திருக்கேன். பகவத்தனுடைய நாமா என்னன்னு கேட்டாலும் ஆறாவமுதன். சம்ஸ்கிருதமேவ அபர்யாப்தாமிருதன். உங்க பேரனுக்கு ஏதாவது நீங்க பேர் தேடினேன்னு வச்சுக்கோங்க, அபர்யாப்தாமிருதன். பர்யாப்தம் போறோம், அபர்யாப்தம் போறோம்னு தோணவே தோணாது. அபர்யாப்தாமிருதன் புது பேர் யாரும் வச்சதே கிடையாது. அபர்யாப்தாமிருதன். இன்னொரு பேர் சொல்றேன், சர்வ பிரகரணாயுதன்னு வைங்க. யாராவது ஒருத்தர் வைங்களே. இது 1000வது நாமா, சஹஸ்ரநாமம். சர்வ பிரகரணாயுதா அப்படின்னு நீங்க ஒரு தடவை கூப்பிடணும். எல்லா ஆயுதத்தோடயும் அது வரும். அதனால சர்வ பிரகரணாயுதன், அபர்யாப்தாமிருதன். உடனே அந்த வடதேசத்துல இருந்தவர் சொன்னாரா அபர்யாப்தாமிருதன். நீங்க என்ன சொன்ன? ஆறாவமுதன். ஆறாவமுதன் எனக்கு என்னமோ தமிழ் வார்த்தை தான் பிடிச்சிருக்குன்னு அவர். அதனால ஆழ்வார் எடுத்தார், ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குமின்னு நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை. கும்பகோணம் மாதிரி ஒரு ஊர் வருமா? ஏன்னா அந்த ஊரை சேர்ந்தன். அதனால செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தான் கண்டேன் எம்மானே. எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வானே, எம்மா உருவும் வேண்டுமாற்றால் ஆவாய் எழில் ஏரே, செம்மா கமலம் செழுநீர் மிசைக்கண் மலரும் திருக்குடந்தை, அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்னால் செய்கேனே. ஐயோ, அந்த பெருமாளுடைய திவ்ய திருஷ்டிய மேல படுறதே ஆழ்வார் ஆச்சரியமான அந்த பாசுரங்களை அனுபவம். உடலும் அன்பாயே
அடியே உடனும் நின்பார் அன்பாயே நீராயனைத கரைய உலகின்ற நெடுமா கிடந்தாய் எம்மா எம்மா உருவும் வேண்டுமா செம்மாகமனம் செழுநீர் நிசை கண்மலம் திருக்குடந்தை அம்மா மலிகண் மலர்கின்றானே என் பிரபந்தத்துக்கு 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு பெருமை நான் சொன்னேன். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருவாய்மொழி என்னும் பிரபந்தத்துக்கு 7-8 வியாக்கியானங்களோடு ஒரு ஆச்சாரியன் திருவடி வாரத்திலிருந்து காலக்ஷேபம் செய்தால்தான் சுமார் ஒரு வித்வான் ஒத்துப்பான். அது நீங்க பரபாடம் செய்ய வேண்டும். அதிகாரின்னு ஒரு பேர் உண்டு. 4000 பாடல்களும் பைஹாட்டா தெரியணும். சும்மா புஸ்தகத்தை பார்த்து சொல்லக்கூடாது. 1-4 திருவாய்மொழி மாம்சரை மடனாராய் அடியத்தா நீயும் நின் அம்சரைய சேவரமாயாவா வெண்ணெருளி வெம்சரைய புள்ளுயர்த்தார்க்கு என்படுதூதாய் சென்னக்கால் மண்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ அப்படி உடனே சொல்லணும். 1-4 திருவாய்மொழினா உடனே அம்சரைய மடனாராய். 6 முதல் திருவாய்மொழினா திருவன்வண்டூர் அப்படின்னு உடனே அடுத்த மாசம் வரணும். என் குறுகினங்காள் புன்னுலகாளிலோ புவனமுழுதாளிலோ உடனே அந்த 10 சொல்லணும். ஒட்டன்னே 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 உடனே ஞாபகம் இருக்கணும். புஸ்தகத்தை பார்த்து எந்த கேட்டு 6ஆம் பத்திரம் அப்படின்னு சொல்லவே கூடாது. டப்பு 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 ஞாபகம் வரணும். அப்படி வளர்ந்தவர்கள் தான் தமிழர்கள். 200 ரூபாயை வாங்கிட்டு உட்காந்து வள்ளுவர் சிலை கிட்ட நாங்க தமிழை வளர்ப்போம் எப்படி தமிழை வளர்க்கறது? 4000 பாசம் கத்துக்கணும். வரலாம், போராடலாம், தமிழுக்காக போராடலாம். வள்ளுவர் சிலை எங்க வைக்கலாம், அவர் கையில ஓலையோட நிக்கணுமா வேண்டாமா, கண்ணகி இப்படி சிலம்பை பிடிச்சு நிக்கிறாளே வேண்டாமா, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம். முதல்ல 4000 கத்துவாங்கோ, 12 திருமுறையை கத்துவாங்கோ. ஒண்ணுமே இல்ல, முதல் திருப்புகழ் சொல்லி பாருங்க. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பர அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத குத்து பர ஒத்த கரமி சொல்லி பாருங்க. அதை முடிச்சுட்டு 200 நான் 500 கொடுக்குறேன். 200 வயது நிற்பாங்க சுவாமி, நன்னா தடியாராதனம் பண்ணி கதபசாதமே நான் போட்டுவிட்டது பிரியாணி கூட நிற்கணும், அதனால நன்னாவே கொடுக்கலாம். முதல்ல இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரணும். சும்மா சும்மா போராடுவதற்கு மட்டும் முக்கியம் இல்லை. சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, சுவாமி நம்மாழ்வாருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம், எப்படி பிரபந்தத்தை மீட்டோம்னு பார்த்தோம். ஸ்ரீரங்கத்துல பிரம்மோத்சவம் நடக்கும் போது ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கும். இப்ப நான் ஆழ்வார் திருநகரி பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஆழ்வார் திருநகரி தானே ஆழ்வார் இருந்தார். ஆழ்வார் கையில ஒரு முத்திரை இருந்தது, ஹம்ச முத்திரைன்னு பேர். ஆழ்வார்னு சொன்னாலே நீங்க உடனே எந்த ஆழ்வார்னு கேட்கப்படாது. வெறும்னு ஆழ்வார்னு சொன்னா அது நம்ம ஆழ்வார் தான். மத்த ஆழ்வார்களுக்கெல்லாம் பேரு சொல்லலாம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் அப்படின்னு சொல்லலாம். ஆழ்வார்னு சொன்னாலே இது நம்ம ஆழ்வார் தான். ஆழ்வார் கையில ஒரு மோதிரம் இருந்தது பிறப்பிலிருந்து. அதுக்கு ஹம்ச முத்ரான்னு பேர். ஹம்சம், ஏன்னா ஹம்சம் என்னும் பறவை அது மிஸ்டிக் பேர்டுன்னு சொல்றோம். It had the ability to distinguish between milk and the water. பாலை நீர்கிட்ட இருந்து பிரித்து காண்பிக்க கூடிய சக்தி உண்டுன்னு ஒரு நம்பிக்கை. நீங்க உடனே ஹம்சம் எங்க இருக்குன்னு என்ன கேட்காதீங்க.
அது மானச சரோவரம் ஒரு இடத்துல இருக்குமா, எங்கேயோ டிபெட்ல இருந்து பாருங்க மானச சரோவரம். அங்கதான் அந்த ஹம்ச பறவையில இருக்க ராஜஹம்சம் கிம்குருவதேதசே விரோயதார்த்தம் தேசிகன் எடுக்கிறார். அந்த ஹம்சம் எப்படி நீரை பார்க்கிட்டே பிரித்து காண்பிக்குமோ, ஒரு ஆச்சாரியன் நல்லதை கெட்டதுகிட்டேந்து பிரிச்சு காண்பிக்கிறபடியால் தான் ஆச்சாரியனுக்கு பரமஹம்சர்னு பேர். ஹம்சத்தோட விட ரொம்ப சூப்பர் ஹம்ச, இந்த எக்ஸல் சூப்பர் எக்ஸல் மாதிரி அவர் ஹம்ச பரமஹம்சன்னு பேர். இவர் கையில ஹம்ச முத்திரேன்னு உண்டாம். 500-600 வருடங்களுக்கு பூர்வம் ஆதிவன் ஷடகோபஜீயர்னு ஒரு மகான் எழுதியிருந்தார். அவர்தான் அகோபில மட்டத்தின் முதல் ஆச்சாரியர். அவர் திருநகரிக்கு போகும்போது பெருமாள் ஆழ்வார் 2 பேரும் அந்த பட்டர் சுவாமியில் ஆவிர்பவித்து சொன்னாராம், இந்த ஹம்ச முத்திரையை இவரிடம் கொடும். அதனால அந்த ஆழ்வார் தரித்த ஹம்சமுத்திரை நேர ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகனுடைய கைக்கு வந்து இன்றளவும் அகோபில மடத்துல அத்துணை ஆச்சாரிய வரியர்களின் விரலிலும் ஹம்சமுத்திரை இருக்கும். அதுக்கு ஒரு சூர்ணிகை இருக்கு. நிஜநகர நிபிட தேவதாந்தர நிலைய சம்பாத சங்கட பிரசமன பரிதோஷித ஹிருதய ஷடமதன முனிபுங்கவ தத்த ஸ்ரீமன் நிருசிம்ம மடாதிபத்திய நிர்வகண சின்ன ஹம்சமுத்ரா பரிசோபித கரகமல ஒரு சூர்ணிகை இருக்கு. அதனால முத்திரை கிடைச்சது. இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு வருவோம். ஸ்ரீரங்கத்துல பிரம்மோத்சவம் இன்னைக்கும் வந்து பங்குனி மாசம் வந்துருச்சுன்னா உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு தாயாருக்கு சேர்த்தி பங்குனி உத்திரம் நாள்னு பேர். 6ஆம் நாள் பிரம்மோத்சவத்தன்று என்ன நடக்குதுன்னு சொல்றேன். நம்பெருமாள், அதாவது பெருமாள் அங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி நம்பெருமாள் 4 மணிக்கு காத்தால புறப்பட்டு மத்தியான வேளைக்குள்ள உறையூருங்கிற கஷேத்திரத்துக்கு போவார். கோழியூருங்கிற கஷேத்திரம் அங்க போயிடுவார். போன உடனே பெருமாளுக்கு அங்க தாயாரோடு சேர்த்தி, உறையூர்ல இருக்கக்கூடிய தாயாருக்கு என்ன பேர்? கமலவல்லி தாயாரோடு இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு சேர்த்தி நடக்கும். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பா. 7ஆம் நாள் வந்துருவார் பெருமாள். 7ஆம் நாள் வந்து உபயநாச்சிமாரோடு அழகான ஒரு வீதி உலா கண்டருள்வர். 8வது நாள் பிரம்மோத்சவத்தில் எல்லைக்கரை மண்டபத்துக்கு போய் கோணல் மயாளின்னு பேர், அதெல்லாம் சேவிப்பார். 9வது நாள் பெருமாள் வந்து தாயார் சன்னதிக்கு வரணும். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயார் படிய தாண்ட மாட்டா, வெளியில போக மாட்டா. பெருமாள் தான் தாயார் சன்னதிக்கு வரணும். ஏன்னா அதுக்கு வெட்டிங் anniversary. Both of them have to be together. Well, there will be a table laid and then the table is laid beautifully with beautiful lights to go around, and so he has to reach her inner apartment. படுவர். ஆனா தாயார் கதவு சாத்திடுவோம். ஏன் கதவை சாத்துவோம்னா அவ என்ன கேட்போம், எங்க போயிருந்தீர் 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ பெருமாள் சொல்றாரு, நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் சிசிடிவி எல்லாம் எங்கிட்டதான் இருக்கு, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன். எப்படி கண்டுபிடித்தாய்? இல்ல காலில காவேரி மணல் ஒட்டிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க காவேரிய தாண்டி போயிருக்கேள், கால்ல காவேரி மண் இருக்கு. அது சாதாரணமா நடக்கும்போது மண்ணு ஒட்டிட்டு கொடுத்து அது காவேரி வைக்க போல கண்ணெல்லாம் செவந்திருக்கு. அப்படின்னா ராத்திரி முழுக்க நீங்க படுத்துக்கவே இல்லை, கண்ணெல்லாம் செவந்திருக்கு, பிங்கி இருக்கே. அது ஒண்ணு இல்ல, சம் அலர்ஜி. ஐ டோன்ட் நோ வெதர் தே கால் இட் தி மெட்ராஸ் ஐ ஆர் சம்திங் லைக் தட். கண்ணெல்லாம் வந்திருக்கு, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. அப்படின்னா காவேரி ஆத்தங்கரைக்கு போனதுனாலே கலைஞ்சிருக்கு. அது வந்து தெரியல. வஸ்திரம் என்னாச்சு? அன்னைக்கு போகும்போது ஒரு அழகான பட்டு உடுத்தின்னு வந்தேன், இப்ப வேற பட்டு உடுத்தின்னு வந்திருக்கேன், எங்க விட்டுட்டு வந்தேன் அந்த பட்டை? ஏன்னா தாயாரோட சேர்த்தி தாயாரோட சேர்க்கையா எடுத்து ரங்கநாயகி கேட்கிறா. பெருமாளுக்கும் தாயாருக்கும் வார்த்தாலாபம் நடக்கும்போது தாயார் சொல்லிட்டார், இனிமேல் உண்மை நம்பி பிரயோஜனம் இல்லை, கிருஷ்ணாவதாரமே எடுத்தவர் நீர் தானே, உம்ம வார்த்தையை நம்பலாமான்னு சொல்லிட்டு தாயார் கதவை சாத்திடுவோம். பெருமாள் வாசல்லையே நின்றுப்பார். எத்தனையோ சொல்லி பார்ப்பார். மத்த இடையும் கையில இருக்கக்கூடிய வெண்ணையால அடிப்போம், மலர் பந்தால அடிப்போம். எல்லாம் என்னன்னா இப்ப அர்ச்சா விக்கிரகத்துக்குன்னா இதெல்லாம் நடக்கும். அப்படின்னா சுமந்து இருக்கவா மேலேயும் எண்ணெய் எல்லாம் வந்துடும். இப்ப நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா அவ மேலேயும் வெண்ணெய் மலர் இத்தியாதிகள்லாம் இருக்கு. கதவை சாத்திட்டு தாயார் சமாதானப்படுத்தணுமே. பெருமாள் வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்காக தாயாருக்கு வந்திருக்கார். அப்போதுதான் நம்மாழ்வார் எழுந்தருள்வர் ஸ்ரீரங்கத்துல. அப்படியே அந்த வரிகள் சேவிக்கிறேன். தாம் வருஷா வருஷம், இத தாயார் ரங்கநாயகி தாயார் பெருமாளை பார்த்து சொல்றா, தாம் வருஷா வருஷம் அடமா எழுந்தருளி நமக்கு சரி போனபடி நடந்து போட்டு பின்னும் இங்கே வந்து நாம் என்றும் அறியோம் என்றும் பிரமாணம் பண்ணி தருகின்றதொன்றும் பரிகாசங்களை பண்ணி இப்படிப்பட்டிருக்கிற அகிருத்தியங்களை பண்ணி கொண்டு வருகிறேன். நீங்க வருஷா வருஷம் இதே பண்ணிட்டு மிஸ்டர் ரங்கநாத், आप ऐसे कर रहे हो, हर साल ऐसा ही कर रहे हो அப்படிங்கிற தாயார். நாமானால் பொறுக்கிறதில்லை, இனிமே I will not withstand you மிஸ்டர் ரங்கநாத் அப்படின்னு ரங்கநாயகி தாயார் சொல்றா. அப்ப நம்மாழ்வார் வராரா நடுவில். இன்னைக்கும் வருஷா வருஷம் பங்குனி உத்தரம் நாளை நம்மாழ்வார் வருவார். 2 பேருக்கும் அவர் தான் இன்டர்லாக்யூட்டர், சமாதானப்படுத்துறதுக்கு. அப்ப சொல்ற நம்முடைய ஐயா, தாயார் சொல்றா, நம்முடைய ஐயா
நம்மாழ்வார் மங்களமான சொன்ன வாய்மொழியாலே பொருத்தோம். நம்மாழ்வார் சொல்லுவாராம், ஏதோமா ஒரு தடவை பாவம் அவர் உலகத்தெல்லாம் படைச்சிருக்க, காத்துன்னு இருக்க, எல்லா காரியமும் பண்ற, ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டார், மன்னிச்சுடேம்மா. சரி, நம் ஐயா நம்மாழ்வார் சொன்னபடியால் உண்மை மன்னித்தோம். பாருங்க, நம்மாழ்வார் வார்த்தை எவ்வளவு முக்கியம்னா, வருஷா வருஷம் பங்குனி உத்தர நன்னாள் அன்னைக்கு தாயார் பெருமாளை மன்னிச்சு விடுறான்னா அவர் வார்த்தையை கேட்டுட்டோம். நம்முடைய ஐயா நம்மாழ்வார் மங்களமான சொன்ன வாய்மொழியாலே பொருத்தோம், உள்ளே எழுந்தருள சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம். இன்னைக்கும் அது பங்குனி உத்தரத்தன்னைக்கு நடக்கிறதுனா நம்மாழ்வார் வார்த்தைய மதிச்சு ஜெகன்மாதா உள்ள விடுறான்னா அந்த நம்மாழ்வாருடைய பிரபந்தம் எப்பேற்பட்ட பிரபந்தமாக இருக்கணும். இன்னொரு விசேஷித்த ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்லுவா, விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர். இங்கே நாங்க எல்லாரும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் ஜீவாத்மா வைகுண்டம் போனோம், மோட்சம் போனோம், மோட்சம் போனோம். இப்ப யாரும் கேட்கிறா, வைகுண்டம் எப்படி இருக்கும்? வைகுண்டம் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் வைகுண்டம் தெரியாது. இப்ப நான் போனா, இப்ப நான் போயிட்டு வந்தேன் சார், 2 வாரம் இருந்துட்டு வந்தேன் சார். பிரமாதமான ஃபெசிலிட்டிஸ், கொழால இருந்து தளம் வருது, கொழாலாம் கெட்டே போகாது, 3 பெட்ரூம்ல இருந்து வில்லாக்கு போயிடலாங்க, ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர், 3 கார் பார்க்கிங், ஒண்ணுமே தெரியாது. இப்ப நானா இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒண்டிமிட்டான்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு ஆந்திர மாநிலத்தில், அது ராமக்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் இருந்தபடிதான் தெலுங்குல பாகவதம் ரச்சனை மன்னர் போதன்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், போதன பாகவதம்னு பேர். அந்த பாகவதம் ரச்சனை பண்ணும் போது கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் வந்தது. அதுல என்னன்னா, இந்த யானை வழியில ஆதி மூலமே ஆதி பீஜாயா அப்படின்னு அது கத்துறது. அப்ப பெருமாளுக்கு வைகுண்டத்துல கேட்கறது. இப்ப அடுத்த வரி அவர் என்ன எழுதுறோம், வைகுண்டத்துல பெருமாளுக்கு கேட்டது. அப்ப கவினா என்ன சொல்லணும், வைகுண்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். போத்தனருக்கு தெரியவே தெரியாது வைகுண்டம் எப்படி இருக்குன்னு. அவர் என்னத்தை எழுதுவார், அதனால ஒரே தலையை சுரிஞ்சுன்னே என்ன பண்ணிவிட்டு விட்டுட்டு பேனா விட்டுட்டு போயிட்டார். திரும்பி 2 நிமிஷத்துக்குலாம் வந்தார், ஓலையை எடுத்துத்தான்னு பத்னியை கேட்டார், கிடுகிடுன்னு எழுத ஆரம்பிச்சிட்டார். எழுதிட்டு திரும்பி கொடுத்துட்டு போயிட்டார். திரும்பி வந்தார், ஓலையை கொடுத்தார். ஐயோ என்னையா, இப்பதானே நீர் தானே எழுதிட்டு போனீங்க, நான் வரவே இல்லமான்னு சொன்ன பொழுதுதான் தெரிந்ததாம் போதன்னருக்கு இப்போ வந்துட்டு போனவர் பெருமாள். ஏன்னா அவர் வைகுண்டத்திலே இருக்கிறதுனால அவர் கொத்தர் தானே தெரியும். அலவைகுண்டபுரம்புலோ நகரிலோ நாசதோம்புதாபல மந்தார குசுமபராந்தர சரப்பிராந்தேந்து காந்தோபலோத்பல பரியங்க ரமா வினோதி அழிவு பரியங்க குய்யாலிஞ்சி சம்பிரம்பியைன்னு எடுக்கிறார் போத்தன்னர் பாகவத்துல. எப்படி வைகுண்டம் இருக்கும்னா அங்க இந்த ஐதமதம் இருப்பான், சோமசதனம் இருப்பான். அந்த மாதிரி போதன்னருக்கு கூட அவரால் எழுத முடியல, பெருமாள் எழுதினார். ஆனா நம்மாழ்வார் ஒருவர் தான் சம்பிரதாயத்தில் மனதளவில் வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்தவர். அதனால வைகுண்டத்தை அப்படியே திருவாய்மொழியில வர்ணிப்பர். சூழ்ந்து அகழ்ந்து தாழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ, சூழ்ந்ததனில் பெரிய பரநன்மலர் சோதியோ. அங்க சொல்லுவார், ஜீவாத்மா சரீரத்தை விட்டு போன உடனே எல்லாரும் பூர்ண கலசங்கள் வச்சு காத்துட்டு இருப்பானா வைகுண்டத்துல. அப்படியே வர்ணிக்கிறார். அந்த வைகுண்டானுபவத்தோடு நாங்கள் பூர்த்தி செய்கின்றோம். நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தால் அத்தனை பேரும் புபுக்ஷுக்களிலிருந்து அடுத்த லெவலுக்கு போய் முமுக்ஷுக்களாக வேண்டும். மோக்ஷத்தில் அபிருச்சி உள்ளவனுக்கு முமுக்ஷுன்னு பேர். சாப்பிடணும்னே வாழக்கூடிய வாழ்க்கை புபுக்ஷு. நான் இன்னும் புபுக்ஷுவா தான் இருப்பேன். இப்ப ராத்திரி போனோடனே இதுக்கு என்ன தொட்டுக்கலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், ஓஹோ அடை பண்ணிருந்தா வெள்ளம் இல்லையா அப்படின்னு உட்காந்து கேட்டுருந்தோம்னா எப்போ மோட்சத்துக்கு போறது. இந்த அடையும் இந்த அவியலையுமே உட்காந்து பிடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோ, சாப்பாட்டுல அபிருச்சி இருக்கிற வரைக்கும் you will never have the desire to go somewhere above. ஏன்னா நமக்கு என்ன சாப்பாடுல இருக்கு, தோசை கொஞ்சம் இன்னும் மொறுன்னு வார்த்தைக்கலாம், அடுத்த 10 ஜென்மம் உண்டு நிச்சயம். இந்த ஒரு வரிக்காகவே உண்டு. ஏன்னா ஒரு பாத்தீங்கன்னா கரகரன்னு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் காரம் குறைவா இருந்துக்கலாமோ, இப்படியே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோம். எப்போ நமக்கு அந்த மோட்சத்துல ஆசை வரும்? பிகாஸ் we are interested only in eating. அடுத்த வேலைக்கு என்ன பண்றது, இது பண்ணக்கூடாது. நேத்து 2 நாளா தோசை, 3வது நாள் எப்படி தோசை சாப்பிடுறது? நம்மளும் 2 நாள் தோசை சாப்பிட்டுட்டு 3வது நாள் சாப்பிடப்படாதுன்னா 2 நாள் இருந்த ஞானத்தை காட்டிலும் நமக்கு இன்னைக்கு ஞானம் பெருகிருக்கணும். அதுக்கு பெருகிறது இல்லையே. மெனு மட்டும் எப்படி மாறும்? நம்ம அதே தானே இருக்கும், நம்ம அதே சாதா தோசையா தான் இருக்கும். ஆனா கேட்கறது மைசூர் மசாலான்னு எப்படி? அதனால ஞானம் பெற வேண்டும். We should become we all belong to the land of great acharyas. என்ன பேர்பட்ட மகான்கள் பிறந்த பூமி. அதுல ஒரு காத்து நம்ம மேல வீசி நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போக மாட்டோமோ. இப்போ சிவிலைசேஷன்ஸ் பலது இருக்கு. அவள்ல நியூவர் சிவிலைசேஷன்ஸா இருப்பா, அவள்லாம் மோட்சத்துல அபிருச்சி இல்லாம இருக்கா. அதை நம்ம விமர்சிக்க வேண்டாம். நம்ம பிறந்தது ஆதிசங்கரர், ராமானுஜர், தேசிகன், மத்வாச்சாரி, என்ன மகான்கள்லாம் இங்க பிறந்திருக்க. ஆழ்வார்
தெருவா போறேன்னா சொல்லுவா, இந்த ஊர் வழியா போறா, இங்கதான் சுவாமி நம்மாழ்வார் பிறந்தார், அங்கதான் மதுரகவி ஆழ்வார் பிறந்தார், இங்க எல்லாம் கங்கோத்பத்தி ஆச்சு, திருவிசைநல்லூர் ஐயாவாள் இங்கதான் இருந்தார், போதீந்திராள் இங்கதான் ராமநாம ஜபம் பண்ணார். இப்பேற்பட்ட நீங்க அப்படியே காவேரி ஆத்தங்கரையில போனேன்னா கோவிலும் ஆச்சாரிய வரியர்களும் பிறப்பு ஸ்தானமாக இருக்கும். அதுக்கு நடுவுல அர்ச்சனா ஸ்வீட்ஸ் போங்க, ரொம்ப நல்லா எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஊர் பத்தி எல்லாம் ரீல் போடுறான், இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் வருது பாருங்க. கும்பகோணம் நீங்க வாங்க, மங்களாம்பிகை சேவிச்சுக்கங்க, வெளியில வந்தீங்கன்னா அர்ச்சனா மெஸ் இருக்கு, அங்க நல்லா பாதாம் அல்வா சாப்பிட்டாங்க, போச்சு அதே போச்சு. மந்திரபீட்டேஸ்வரி மங்களாம்பிகைன்னு அவங்க அனுகிரகம் பண்ண மாட்டா, அது வந்து பாதாம் அல்வா நிச்சயமா கொண்டு எங்கேயோ சேர்க்கும், வைகுண்டம் இல்லை, அது சத்த விஷயம். அதனால ஆழ்வார் மீது அபிருச்சி கொண்ட நாம் முமுக்ஷுக்களாக ஆக வேண்டும், புபுக்ஷுக்களாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? சபாவாசல்ல கேன்டீன் தான் இருக்கு. சரி, என்னன்னா அதனால இந்த 2 பாசுரங்கள் சொல்லி ஆழ்வார் அனுகிரகத்தால் we should be back to our golden era of our civilization where everyone seeks knowledge and nothing but knowledge. முடிவில் பெரும் சூழ்ந்ததனில் பெரிய பலனன் மலர் சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான இன்பமே சூழ்ந்ததனில் பெரிய என்னவாவர சூழ்ந்தாயோ அவாவரச்சூழ் அரியை அயனை அதனை அகற்றி அவாவற்று மேடமெற்ற ஒரு கோமன் சொன்ன அந்தாதிகளால் இவயாயிரமும் முடிந்த அந்தாதி இப்பத்தறிந்த பிறந்த உயர்ந்த